விஜயா, ஏய் அப்பா யாரு அவன்? விஜயா, இவளை கத்தி பிரச்சனை பண்ணி நமக்கு இருக்கிற கௌரவத்தை அசிங்கப்படுத்திடாத. அப்பா அப்படி இல்ல. நிறுத்து. என்ன நடந்துச்சுன்னு சொல்றது ஏய் நிறுத்து. நான் சொல்ல வரத ஒரு வாட்டியாச்சும் கேளுங்க. அப்பா 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 நான் சொல்றத ஒரு வாட்டியாவது கேளுங்க. அப்பா ப்ளீஸ். அப்பா நான் சொல்றத ஒரு வாட்டியாவது கேளுங்கப்பா. என்ன நீ அப்பான்னு கூப்பிடாத. அது எனக்கு கோவமும் எரிச்சலும் தான் வருது. உனக்கு ஒண்ணு சொல்ற ஞாபகம் வச்சுக்க தாரா. நீங்க 2 பேரும் சேர்ந்து படுத்திருந்தீங்களே, அது மெத்த இல்ல, என்னோட கௌரவம். டே நிசாந்த், டே என்னடா இவ்வளோ டப்பா? சரி அதை கூட. என்னடா ஒன்று கூட இல்லை? நைட்டு செம என்ஜாய்மெண்ட் போல. நடக்கட்டும் நடக்கட்டும். என்னடா ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒன்றும் இல்லைடா. டேய் நைட்டு என்னாச்சுன்னு கேட்டால் அமைதியாக இருக்கேடா. ஒன்றும் இல்லை. அடே என்கிட்ட என்னடா வைக்கும்? நைட்டு என்னாச்சுன்னு சொல்லுடா. கடுப்பேத்தாதடா, கிளம்பு. எனக்கு புரிஞ்சு போச்சு, மேட்ரு கம்ப்ளீட் ஆச்சு தானே. உனக்கு அப்படிதான் மச்சான் எல்லாம் நடக்கும். எப்படிடா தெரியும் நானு? அவ எப்படிடா தெரியுதா? என்ன பேசுறேன்னு உனக்கு புரியுதா? ஏ ரகு, நீ என்கிட்ட பேசாத, கிளம்பு. ஏய் மச்சான், ஏதோ ஜோக்குக்காக சொன்னேன்டா. கிளம்புன்னு சொல்றல, போ. வெயிட் பண்ணிருக்கணும் நிஷாந்த், வெயிட் பண்ணிருக்கணும். விஜயா, எனக்கு இன்னைக்கு சமைக்காத. காலையில இருந்து எதுவும் சாப்பிடலங்க. பச்சை தண்ணி கூட குடிக்கல. ஒரே ஒரு பொண்ணுன்னு அவ்வளோ ஆசையா வளர்த்தேனடி. நான் இவ்வளோ நாள் ஒவ்வொரு விஷயமும் அவ கேட்கறதுக்கு முன்னாடியே வாங்கி கொடுத்தேனடி. என்ன கஷ்டண்டி அவளுக்கு கொடுத்தேன். ஒரு வாட்டி கேளுங்க அப்பான்றா. என்ன சொல்லிட போறா? அவன் கூட என்ன பண்ணன்னு சொல்வாளா, இல்ல அவனை லவ் பண்ணன்னு சொல்வாளா? அதை கேட்டு இந்த மனசு ஏத்துக்காதடி. நம்ம முன்னாடி பேசின மாதிரி அக்கிலுக்கு கொடுத்து கல்யாணம் பண்ணிடலாம். நம்ம கடமைய பூர்த்தி செஞ்சிடலாம்.
தாரா ஃபோனை எடு. ஹலோ தாரா வீட்ல தாரா ப்ளீஸ் தாரா அழுவாத. நான் சொல்ல வந்தது கூட கேட்கல நிஷி. தாரா ஐம் சாரி தாரா, ஐம் ரியலி சாரி. இதெல்லாம் என்னால் தான் ஆச்சு. நான் வீட்டுக்கு வராமலே இருந்திருக்கணும். என் அப்பா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டார் நிஷி. என்ன சொல்றேன்னு கேட்கறதுக்கு கூட ரெடியா இல்ல நிஷாந்த். என்னால முடியல, உயிரே போகுது. முதல்ல என்ன நடந்துச்சுன்னு கூட கேட்காம வார்த்தையை விட்டுட்டாரு. தாரா இதெல்லாம் என்னால் தான் தாரா ஆச்சு. நானே சால்வ் பண்ணுறேன். அடிப்பட்டது எப்படி இருக்கு? அந்த வலியை விட எங்க அப்பா பேசலன்னு தான் கஷ்டமா இருக்கு. நான் பார்த்துக்கிறேன் தாரா, நீ எதுவும் யோசிக்காம படுத்து தூங்கு. ஐ வில் பி தேர் ஃபார் யூ. ப்ளீஸ் தாரா அழாத, என்னால் தாங்க முடியல. சார் சார் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சார். ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க ப்ளீஸ் சார். சார் ஒரு நிமிஷம் சொல்கிறத கேளுங்க சார், ப்ளீஸ் சார். அம்மா, நல்லா இருக்கீங்களா? அதான் சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சுக்கலான்னு. பையன் கூட ஓகே சொன்னாரு. ஒரு வாட்டி மீட் பண்ணா எல்லாத்தையும் பேசிக்கலாம். சரிங்க சரிங்க. விஜயா, அவங்க சீக்கிரமே கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாங்க. நம்ம சீக்கிரம் வேலையை ஆரம்பிச்சிடலாம். நீ வேற எதுவும் வேலை வச்சுக்காத, சரியா? சரிங்க. சார் சார் ஒரு நிமிஷம் நான் சொல்கிறத கேளுங்க சார். சார்
என்னாச்சுடா அவனுக்கு? ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருக்கான். யோசிச்சே பைத்தியமாயிரும் போல. என்னமோ அங்கிள், குக்கிங் வீடியோ பண்றதில்ல, சரியா சாப்பிட்றது கூட கிடையாது. ஏண்டா யார் கூடயாவது சண்டையா? நெசமா எனக்கு தெரியாது அங்கிள். என்கிட்டயும் எதுவும் அவன் சொல்லலை. அவன் என்னை ராகவ் சார்னு கூப்பிட்டு ரொம்ப நாள் ஆகுது. நீ தாண்டா அவனை ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். அவன் தப்பு பண்ணா கெட்டு போயிடுவானே திட்டினேனே தவிர அவன் மேலேயும் உன் மேலேயும் எனக்கு எந்த கோபமும் இல்லைடா. அங்கிள் அங்கிள், நான் அவன்கிட்ட பேசுகிறேன் அங்கிள். ப்ளீஸ், நான் அவனை பார்த்துக்கிறேன். நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க. ஜாக்கிரதை. சார் நான் சொல்கிறத கேளுங்க சார். சார் இன்னைக்கு நான் சொல்கிறத நீங்கள் கேட்டு தான் சார் போனோம். அன்னைக்கு என்னாச்சு தெரியுமா சார்? சார் டேய், என்னாச்சுடா? சொல்றா என்னாச்சுன்னு. ஒன்றும் இல்லைடா. டேய், நீ ஏதோ மறைக்கிற. ஆமா, அன்னைக்கு நைட் என்னாச்சுடா? சொல்றா என்னாச்சு? இவ்வளோ நடந்ததுக்கு அப்புறம் சார் கில்ட் ஆகி அவங்க அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்லலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். அவங்க அப்பா என்னடா இவ்வளோ முரடனா இருக்கான்? என்ன ஆச்சுன்னு கூட தெரிஞ்சுக்காம இப்படி பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான். எனக்கே இப்படி இருக்குன்னா தாரா எவ்வளோ ஃபீல் பண்ணுவாடா. அவங்க அப்பா அவங்க விஷயம் வெளில தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாரா? அதனால தான் அவ்வளோ சைலண்டாக இருக்காரு. இல்லைனா எப்பயோ பிரச்சனை பண்ணியிருப்பாரு. டேய் மச்சான், ஒரு வாட்டி தாரா வாய்ஸ் கேட்டேன்டா, எவ்வளோ பெயினாக பேசினா தெரியுமா? சைலன்ஸ் இல்லடா, அது வயலன்ஸ். அவங்க சைட்லேருந்து யோசிச்சா அவங்க ரீசன் அவங்களுக்கு இருக்கும்டா. ஒன்று கேட்குறேன், சொல்றியா? தாராவை லவ் பண்ணுறல நீ? அவளுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சுடா. கேட்டதுக்கு பதில் சொல்கிறா. என்னமோடா, மூச்சு இருக்கிற வரைக்கும், நான் இந்த உலகத்தை விட்டு போகிற வரைக்கும் அவ கூடயே இருக்கணும்னு தோணுதுடா. ஒருவேளை அது பேர் தான் லவ்னா தாரா எனக்கு லவ் தான்டா. அது பேர் தான் காதல்னா எனக்கு தாரானா காதல் தான்டா. இவ்வளோ கவிதையாக சொல்கிறேன்னா அது கன்ஃபார்ம் லவ் தான்டா. ஆமாம், தாராவுக்கு என்கேஜ்மெண்ட்னு சொன்னேன்ல, அது அவளுக்கு பிடிச்சி தான் நடக்குதா? அப்புறம் என்ன? எதுக்கு ப்ரப்போஸ் பண்ணு. எதுவும் பேசாத. முதல்ல தாரா கிட்ட சொல்லு. கடவுள் வாயை கொடுத்தது சாப்பிட்றதுக்கு மட்டும் இல்லை, பேசுறதுக்கு தான். ஸோ யூஸ் இட், டோன்ட் மிஸ் யூஸ் இட். இல்லடா, நான் சொல்றேன். உனக்கு கொஸ்டின் வேணுமா இல்லை அவகிட்ட இருந்து ஆன்சர் வேணுமா? ஆன்சர் தான். அப்போ சொல்லு. வாயை மட்டும் ஃபோன் பண்ணுறா.